பேசலால். இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டவர் 2ஆம் முறைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அடையாளம் இப்போ நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து அந்த நம்ம பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சி, பல இடங்களில் போர் பார்க்குறீங்களா, இஸ்ரேலில் பயங்கரமான போர், காசை நிறைய அடிச்சு கொள்ற நிறைய பார்த்துருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நம்ம ஒலிவ மலையில் வந்து எருசலேம் ஒலிவ மலை வந்து அந்த பூமி 2ஆக பிளந்திருக்கான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் 2ஆம் வருகைக்கு முன்னாடி முக்கியமான ஒரு அடையாளம். அது பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள், பைபிள் போட்டிருக்கு பாருங்கள், சகரியாவில் 14 அதிகாரத்தில் 4 வசனம். அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கு எருசலேமுக்கும் எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவ மலையின் தன் நடு மையத்திலே கிழக்கு மேற்கா எதிராக பிளந்து போகும். அப்போ இதில் வசனத்தைப்படி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அடையாளம் லாஸ்ட் காலத்தில் வந்திருக்கு. அதனால் நீங்கள் இத்தனை நாள் வந்து ஆண்டவர் வருகை வேறு சொல்கிறாங்க, இத்தனை வரல பிரதர் அப்படி இப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இங்கே பாருங்கள், எதனால் வந்து இப்போ இதனால் லேட் ஆகுதுன்னா இங்கே பாருங்கள், சொல்கிறேன் பாருங்கள். இப்போ 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் 9 வசனம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதியாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். எல்லாருமே மனம் திரும்பி ஆண்டுக்குள்ளே வரணும் தான் ஆண்டு இத்தனை வருஷமாக வராமல் இருக்காரு. இப்போ சகரியாவில் பார்த்தீங்கன்னா இது வந்து 1900 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின பைபிள். அதில் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற்றி இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த சிவப்பு கடா வந்து எரிக்கணும் அப்படி பல வருஷமாக தேடி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அமெரிக்காவில் போய் தேடி கண்டுபிடிச்சி 5 மாடு கொண்டு வந்து இப்போ தான் சமயமாக அதை எரிச்சு முடிச்சாங்க அடையாளம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஒலிவ மலை 2ஆக பிளந்துருக்கு. அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா எருசலேமுக்கு முன்னாடி வந்து அந்த கோல்டன் கார்டுன்னு பெரிய ஒரு கேட்டு மாதிரி ஒரு ஆலயம் அது திறக்காமல் இருக்குது. அது எப்போ திறக்கும்னா ஆண்டு 2ஆம் வருகை வரும்போது அந்த கேட்லாம் திறக்கும். அப்போ இதெல்லாம் வந்து நம்ம முக்கியமாக பைபிள் நடக்கிறதெல்லாம் நடந்துகிட்டே இருக்குது. அதனால் நீங்கள் மனம் திரும்பிடுங்க. உங்களுக்காக ஆண்டவர் வெயிட் பண்ணியிருக்காரு. இந்த வீடியோ பார்த்துட்டு இன்றைக்கே ஒப்பு கொடுத்த ஆண்டவர்கிட்ட மறந்துருக்காங்க. கர்த்தர் வருகை தாமதிக்குமாலாம் மீண்டும் மரத்தோடு சந்திக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.